தமிழகம் வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது தொடர்பாக இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து செய்தியாளர் சுபாஷ் தரும் நேரடி தகவல்களை இப்போது கேட்கலாம். சுபாஷ், கூட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, அங்கு என்ன ஆலோசிக்கப்படுது? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் கூட்டத்தில் உதவி ஆணையர்கள் மற்றும் தலைமை ஆணையர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் தேர்தலை நடத்துவது தொடர்பாக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எப்படி நடத்துவது, மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்துள்ள பணிகள், அதாவது இந்த தேர்தல் தொடர்பாக அவர்களின் பணிகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அந்தந்த மாவட்டங்களில் உள்ளூர் கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கும் குறிப்பாக நியாயமான நேர்மையான முறையில் தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் இந்த அதிகாரிகளுக்கும் பல்வேறு விஷயங்களிலும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் இந்த ஏற்கனவே 5 மாநிலத்துக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தை சேர்த்து தற்போது 4 மாநிலத்திலும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு முடித்தாகிவிட்டது. இது 5வது மாநிலம் தமிழகம். இதுதான் இறுதியான சுற்று. இங்குதான் ஆலோசனை முடிகிறது. இதன் முடித்த பிறகு 5 மாநிலத்துக்கான தேதி, அதாவது தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் விரைவில் உள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்தல் ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள்ள முடிவுள்ள நிலையில, அது மட்டும் அதிமுக அரசினுடைய ஆட்சி காலம் 22ஆம் தேதி, மே 22ஆம் தேதி முடிவுள்ள நிலையில கிட்டத்தட்ட மே முதல் வாரத்திற்குள்ள தேர்தலை நடத்தப்பட்டு முடிவுகள் 2ஆம் வாரத்திற்குள்ள அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதியை நிர்ணயிக்கும் முடிவு விரைவில் ஓரிரு நாட்களிலோ அல்லது ஓரிரு வாரங்களில அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நேற்று பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பிரமுகர்கள் அளித்த புகாரின் அடிப்படையிலும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.